Hello viewers, welcome to Wiki Movie View. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் 2007ல் ரிலீஸ் ஆன கவுபாய், அதாவது வெஸ்டர்ன் கவுபாய் படமான 310 to யூமா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன டைட்டில் 310 to யூமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3:10 மணிக்கு யூமா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு ஒரு ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயினில் ஒரு கொலையாளியை கைது பண்ணி அவனை அமுச்சு விட்டு அங்கே இருக்கிற சிறையில் அடைக்கணும். இதுதான் இந்த படத்தோட மைய கதையை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கவுபாய் படம், வெஸ்டர்ன் படம். எத்தனையோ ஹாலிவுட் படங்கள்ல ஆக்ஷன்ஸ் படம் அந்த மாதிரி ஒரு இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு பயங்கர டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி எடுத்தாலும் எப்பயுமே கவுபாய் வெஸ்டர்ன் படத்துக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாலுமே உண்டு. இது எப்போ பார்த்தாலுமே அந்த அளவுக்கு ஜனங்களை ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு படமா இந்த கவுபாய் வெஸ்டர்ன்ஸ் படம் இருக்கும். அதே மாதிரி கிளின்ட் ஈஸ்ட்வுட் படங்கள் எல்லாமே நம்ம குட் அண்ட் பேட் அக்லி இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதே லிஸ்ட்ல இந்த ஒரு படம் ரொம்ப ஒரு சூப்பரான படம் அப்படின்னு கண்டிப்பா இந்த படத்தை நான் சொல்லுவேன். இந்த படத்தை எடுத்த இயக்குனர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜேம்ஸ் மேன்கோல்ட். இவர் லோகன், எக்ஸ்மேன், ஃபோர்ட் வெர்சஸ் ஃபெராரி போன்ற வெற்றி படங்களை கொடுத்த டைரக்டர். ஏன்னா அந்த அளவுக்கு இவரோட டைரக்டிங் சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் மிகப்பெரிய 2 கதாநாயகர்கள், ஹாலிவுட்டின் மிகப்பெரிய 2 கதாநாயகர்கள் இருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டால் கிளாடியேட்டர் ஹீரோவான ரசல் க்ரோ, தி டார்க் நைட் ஹீரோவான கிறிஸ்டியன் பெயில் நடிச்சிருக்காங்க. ரசல் க்ரோ தான் பென் வேடா ஆக்ட் பண்ணியிருக்காரு. கிறிஸ்டியன் பெயில் டான் இவன்ஸா ஹீரோவாக இருப்பார். பென் வேட் பார்த்தீங்கன்னா வில்லன், ரசல் க்ரோ தான் வில்லன். ரசல் க்ரோ ஒரு மோசமான ஒரு வில்லன். அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கேங் இருக்கு. அந்த கேங்கை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆள் பென் ஃபாஸ்டர். அவரு தான் ரசல் க்ரோவோட கேங்கை வழிநடத்துறாரு. ரசல் க்ரோவுக்கு 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள். இந்த கேங்குக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒருத்தர் ஒரு பணமோ ஒரு நகையோ ஒரு குதிரையில போறாங்களோ அவங்கள வழிப்பறி பண்றது தான் இவங்களோட வேலை. அந்த மாதிரி அந்த பென் வேடும் பென் வேடோட கேங்கும் பல ராபரிஸ்ல ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு குற்ற செயல்களில் ஈடுபட்டு அவர் ஒரு வாண்டட் லிஸ்ட்ல பென் வேடு இருக்கிறாரு. அந்த பென் வேடை பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல கிறிஸ்டியன் பெயிலான டான் இவன்ஸ் அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப ஒரு கடங்காரனாகவும், ஏற்கனவே சிவில் வார்ல ஒரு வேலை செஞ்ச ஒரு மிலிட்ரி மேனாகவும், அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு கடனாளியாகவும் தான் இருப்பார். அவருக்கு எப்படியும் பணம் தேவை. ஒரு கடங்காரனா இருக்கிறனால அவர் அந்த கடங்காரன் அவர் ஊட்டியே ஒரு எரிச்சிட்டு போறது, அப்புறமேல டெய்லி துன்புறுத்துறது, இந்த மாதிரி வேலைகள் இருக்கிறனால அவருக்கு ஒரு பணத்தை ஈட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த மாதிரி வாண்டடா இருக்கக்கூடிய பென் பேடை பிடிச்சா ஒரு $200 ரிவார்டு வரும் அப்படின்ட்டு பென் வேடை பிடிக்கிறதுக்கு கிறிஸ்டியன் பெயிலான டான் ஈவன்ஸும் அதுக்கப்புறம் ஒரு லா மேன், அதாவது போலீஸ் மேனும் கிளம்புறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பென் வேடை பிடிச்சிடுறாங்க. பென் வேடை பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த கேங் பென் வேடை ஃபாலோ பண்றாங்க. இவங்க எங்கெங்க அந்த வில்லனை கூட்டிட்டு போறாங்களோ அவர்கள் பின்னாடியே இந்த கேங் நகருது. ஒரு கட்டத்துக்கு மேல மிகப்பெரிய ஃபைட்ஸ் எல்லாம் நடக்குது. கடைசியா அந்த பென் வேடை எப்படி கிறிஸ்டியன் பெயிலான டான் ஈவன்ஸ் அந்த ட்ரெயின்ல உட்கார வச்சாரு, அந்த ஒரு கதை தான் இந்த ஒரு கிளைமேக்ஸ். இதுல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல, அதாவது 1800களில் நடக்கக்கூடிய கதையா தான் இந்த கதை எடுத்திருக்காங்க. அதாவது ஆர்ட் ஒர்க்லாம் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டா ஒரு கவுபாய் படத்துல எப்படியெல்லாம் இருக்குமோ அதை போட்டு எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாத ஒரு சூப்பரான ஒரு வெஸ்டர்ன் டிராமா கொடுத்துருப்பாரு ஜேம்ஸ் மேன்கோல்ட். அதாவது ரசல் க்ரோவோட நடிப்பு பயங்கரமா இருக்கும். அதாவது ஒரு பென் வேர்டு, ஒரு வில்லன் ஒரு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாத ஒரு வில்லனா ஆரம்பத்துல நடிச்சிருப்பாரு. கிறிஸ்டியன் பெயில் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பண ஸ்ட்ரகிள்ல இருக்கிற ஒரு மனிதனா காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் எப்படியோன்னு அவரை அந்த ட்ரெயின்ல ஏத்துறதுக்கு படுற பாடு பார்த்து வில்லனுக்கே மனசு மாறி இவனுக்கு நம்ம எப்படியோன்னு சப்போர்ட் பண்ணுண்டா, நாம போய் அந்த ட்ரெயின்லயே உக்காந்துக்கலாம்டா அப்படின்னு அந்த பென் வேர்டு போய் உக்காடுறதுக்குள்ள அந்த பென் ஃபாஸ்டர் கிறிஸ்டியன் பெயிலை போட்டு தள்ளிடுறாங்க. அப்படி போட்டு தள்ளவுடனே திடீர்னு பென் வேர்டு நல்லவனா மாதிரி அவங்க கேங்ல இருக்கிற எல்லாத்தையுமே சுட்டு கொண்டுருவாரு. இதுதான் இந்த மொத்த படத்தோட கதையுமே. இந்த படம் ஒரு சூப்பரான தரமான ஒரு வெஸ்டர்ன் டிராமா படம். அதனால இந்த படத்தை மிஸ் பண்ணாத பாருங்க. அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு ஸ்லோவா போனாலும் அதிகமான துப்பாக்கி சூடும் கிடையாது. இதுல அதாவது கான்வர்சேஷன் நிறைய போகும்.
இதை வந்து கொஞ்சம் பொறுமை வேணும். ஆனால் ரொம்ப ஒரு தரமான ஒரு ஹாலிவுட் படம், ஒரு வெஸ்டர்ன் படத்தை பார்த்த ஒரு அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு வாட்சபிள் தான் இந்த 310 to யூமா படம். இந்த படத்தை வந்து தாராளமாக எல்லாருமே பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான சீன்கள்லாம் இந்த படத்தில் இல்லை. முக்கியமாக ரசல் க்ரோ, கிறிஸ்டியன் பேலுக்காக கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாத பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.